தவறு என்று சொல்லி. அப்ப நாட்டுக்கு நாடு, காலத்துக்கு காலம், மதத்துக்கு மதம், எது தவறு, எது சரி, எது பாவம் என்பது வேறுபடுகிறது. சரி, நாம் எதன் அடிப்படையிலே நாம் பரிசுத்தராய் இருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். பல கொள்கைகள் இப்பொழுது கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. புதிய கொள்கைகள் வருகின்றன. அந்த புதிய கொள்கைகளில் நல்ல கொள்கைகளும் உண்டு, தவறான கொள்கைகளும் உண்டு. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சில கிறிஸ்தவ பிரிவுகளில், பெந்தகோஸ்தே பிரிவுகளில் கணவனும் மனைவியும் நெருக்கமாக இருப்பதே பாவம் என்று போதிக்கிறார்கள். அதிலே ஒரு போதகர் இப்படியாக செய்தி அளித்திருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு நீங்க அந்த மாதிரி கணவனும் மனைவியும் நெருக்கமாக இருக்கக்கூடாது, நீங்கள் சகோதரர்களைப் போல வாழ வேண்டும், சகோதர சகோதரிகளைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லி. இன்னும் கூட ஒரு காலகட்டத்தில் அவர்களை பிரித்து, கணவனை தனியாக மனைவியை தனியாக பிரித்து அவருடைய இல்லங்களில் இந்த ஃபெய்த் ஹோம்ல தங்க வைக்கிற முறைமை கூட அவரிடத்துல இருக்கிறது. அப்படி செய்யாதவர்களை பாவிகள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் உண்மையிலே அப்படி போதிக்கவில்லை. வேதம் அப்படி போதிக்கவில்லை. வேத வசனங்கள் அப்படி இல்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளே ஆவியின் நிறைவு இருக்கிறது. சிலருக்கு தெரியாது, ஆவியின் நிறைவு இருப்பதே தெரியாது. ஆனால் கர்த்தரிடத்திலே பக்தியாக நடந்து கொள்ளுகிற ஒவ்வொரு இடத்திலும் பரிசுத்தாவியினுடைய நிறைவு இருக்கிறது. அவர்களுக்குள்ளே ஆவியானவர் உணர்த்துதல் இருக்கிறது. அடுத்தது, ஒவ்வொரு இடத்துல நம்ம இடத்துல வேதம் இருக்கிறது, நமக்கு சிந்திக்கும் அறிவு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது கணவன் மனைவியை பற்றி குறிப்பிடுகிறது. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இப்படியாக வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, இன்னும் வேதம் நமக்கு எதெல்லாம் பாவம், எதெல்லாம் தீங்கானது என்பதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோன்னா, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். அடுத்த வசனம், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல் இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்தவத்தினுடைய பார்வையில், அதுவும் நம் வேதத்தினுடைய பார்வையில் எதெல்லாம் ஒருவனை அசுத்தப்படுத்தும், எதெல்லாம் பாவம் என்பதை குறித்து இந்த வசனம் தெளிவாக உணர்த்துகிறது. இப்படியாக வேதத்தை நாம் படித்து பார்க்க வேண்டும். அதில் உள்ள வசனங்களை நாம் யோசித்து தியானித்து பார்க்க வேண்டும். அதற்கேற்ற விதத்திலே நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். கிறிஸ்தவம் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகிறது. கர்த்தருடைய வசனம் ஒருவனை தூய்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஒரு படத்தை கூட போட்டிருக்கிறேன். இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். எப்படின்னு சொன்னால், எங்களுடைய பகுதியில் சற்று தள்ளி அந்த பகுதியில் ஒரு போதகர், எனக்கு தெரிந்த ஒரு போதகர், அவர் தெரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படியாக அது ஒரு குடிசை பகுதி. அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் கவனித்து கொண்டிருந்தார்கள். அப்படியாக கவனித்து கொண்டிருக்கும்போது ஒரு குழுவாக ஒரு சிலர் அங்கே வந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் வயது 30, 35 அந்த விதத்தில் இருக்கும். அவர்களெல்லாம் இந்த போதகரோட தர்க்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பல காரியங்களை, பல கேள்விகளை கேட்கிறார்கள், சவால்களை விடுகிறார்கள். எப்படி இது மட்டும் கிறிஸ்தவத்தை நீங்கள் உயர்த்தி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை கேட்கும்போது இவருக்கு உண்மையிலே என்ன பதில் சொல்வது என்று சொல்லி ஒரு கணம் திகைத்து போய்விட்டார். அப்போது ஒரு சிறுவன் அந்த இடத்துல நான் பதில் சொல்லுகிறேன், உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். அந்த சிறுவன் சொன்னான். என்ன சொன்னான்னா, என்னுடைய தந்தை ஒரு ரிக்ஷா ஓட்டுபவராக இருந்தார். நாங்கள் ஒரு குடிசை கூட இல்லாமல் தெருவிலே தங்கி கொண்டிருந்தோம்.
அப்பொழுது அவர் அதிகமாக குடிப்பார், எங்கள் அம்மாவுடன் சண்டை போடுவார், வீட்டுக்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டார். நாங்கள் பசியோடு இருப்போம், பரதேசிகளைப் போல் அங்கே இங்கே அலைந்து கொண்டிருப்போம், யாராவது ஏதாவது கொடுப்பார்களா என்று சொல்லி பல நேரங்களில் பிச்சை எடுத்திருக்கிறேன், ஒன்றும் கிடைக்காது, பட்னியோடு தூங்கியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய தந்தையை ஒரு முறை இவரை போல ஒரு போதகர் சந்தித்து இயேசுவை பற்றி சொல்லி அவருக்கு மீண்டும் மீண்டும் சந்தித்து அவருக்கு அவரை பற்றி இயேசுவை பற்றி போதித்த பொழுது அந்த பைபிளை பற்றி அதை எடுத்து வாசித்து போதித்தார். அப்பொழுது என்னுடைய தந்தை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி உறுதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தார். அதிலிருந்து அவர் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுவிட்டார். புகைப்பிடித்தல், மதுபானம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். அதற்கு பிறகு எங்களுடைய அப்பா நல்ல விதத்திலே எங்களை கவனித்துக் கொள்கிறார். வேலைக்கு போனால் அந்த பணத்தை அப்படியே அம்மாவிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த சிறுவன் சொன்னானாம். 1 யோவான் 1 9 இந்த விதமாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக. இன்னும் அதை பற்றிய வார்த்தைகளை அந்த வசனங்கள் சொல்லுகிறது. எப்படியா கிறிஸ்தவம் நம்மை சுத்திகரிக்கிறது? கர்த்தருடைய இரத்தம், அவருடைய பரிகார பலியினாலே நாம் எப்படி சுத்தமாகிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்து மனிதனை பற்றியும், மனிதனுடைய இதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஏன் மனிதர்கள் பரிசுத்தமாக இருப்பதில்லை என்பதற்கான காரணத்தையும் வேதவசனம் சொல்லும் வார்த்தைகளையும் நாம் தியானிக்கலாம். எரேமியா 17:9-10 வசனங்கள். மனித இதயம் திருக்குள்ளது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதாயிருக்கிறது, மகா கேடுள்ளதாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. இங்கே மனிதனுடைய இதயம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது, மனிதனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்று சொல்லி ஒரு படத்தின் மூலமாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு கிடைத்த ஒரு புத்தகத்திலே சுவிசேஷத்தினுடைய அவசியம், வேத வசனம் எப்படியாக மனிதனை மாற்றுகிறது என்பதை விளக்கும் சம்பவம், இவற்றை அழகாக விவரித்து படங்களாக காட்டியிருந்தார்கள். அந்த விளக்கத்தையே நான் இப்பொழுது உங்களுக்கு தருகிறேன். இந்த படத்தை பாருங்கள். ஒரு மனிதன், அவன் பாவத்தாலே நிறைந்திருக்கிறான். பலவிதமான பாவங்கள் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது பாருங்கள். அது இரத்தம் கலங்கின கண்கள். இந்த இரத்தம் கலங்கின கண்கள் எதை குறிக்கிறது? நம் வேத வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 23:29. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். அடுத்த வசனம், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். அதாவது விபசார ஸ்திரீகளை நோக்கும் என்று சொல்லி இந்த விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒரு பாவியினுடைய கண்கள், பாவத்திலே அதிகமாய் உலக இன்பங்களிலே லயித்து போன ஒரு மனிதனுடைய உள்ளம் அசுத்தமாயிருக்கிறது. அவன் கண்கள் இப்படியாக இரத்தம் கலங்கின கண்களாயிருக்கிறது. அது பாவம் நிறைந்ததாயிருக்கிறது என்பதை வேதவசனம் இவ்விதமாக அழகாக விளக்குகிறது. அப்படியாக நாம் பார்த்த அந்த மனிதன், ஒரு படத்தில் ஒரு மனிதனை பார்த்தோம், இதயத்தை பார்த்தோம் இல்லையா?
அவன் அப்படியாக அசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறான், பாவம் நிறைந்தவனாய் இருக்கிறான். அதே நேரத்தில் வேதனைகள் நிறைந்தவனாக, துன்பம் நிறைந்தவனாக, அதில் இருந்து மீள முடியாமல் அடிமைப்பட்டவனாக, விடுதலைக்கு வழி இல்லாமல் இருக்கிறவனாக, தேய்க்கிறவனாக நாம் அவனை பார்க்கிறோம். அடுத்தது இன்னும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இதயத்தினுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறது. மார்க்கு 7ஆம் அதிகாரம், அந்த 7ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசுடைய சீஷர்கள் அவர்கள் உணவு அருந்தும்போது, போஜனம் பண்ணும்பொழுது, அவர்கள் கை கழுவாமல் அசுத்தமாய் அந்த அசுத்த கைகளோட அப்படியே சாப்பிடுகிறார்கள் என்று பிறர் குற்றம் சாட்டினார்கள். அவர்களுடைய முறைமை, யூதருடைய முறைமைகளின்படி அவர்கள் கைகளை அதிகமாக கழுவுவார்கள், சில முறைமைகளை வைத்திருந்தார்கள். அது செய்யவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இது இவர்களை அசுத்தப்படுத்திவிடும், தீட்டுப்படுத்திவிடும் என்று சொல்லி அவருடைய உணர்வு அந்த விதமாக இருந்தது. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அது 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி குற்றம் சொல்லுகிறவர்களை பார்த்து அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனிதனுக்குள்ளே புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இன்னும் அடுத்த வசனம், எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். அப்ப இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன உணர்த்துகிறார்? ஒரு மனிதன் சாப்பிடுகிற பொருட்களினாலே அல்லது கை அந்த அளவுக்கு சுத்தம் இல்லை என்பதனாலே அவனுடைய இருதயம் கேடடையாது, அது தீட்டுப்படாது, அந்த மனுஷன் பாவியாக மாட்டான். ஆனால் அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொல்லாத சிந்தனைகளே அவனை தீட்டுப்படுத்துகிறது, அவனை பாவியாக, அசுத்தமானவனாக மாற்றுகிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நாம் இந்த படத்துல பார்க்கிறோம். இந்த படத்துல அவனுடைய இருதயத்திலே நடுவில் சாத்தான் இருக்கிறான். அந்த கண்களும் இருதயத்தில் காட்டப்படுகிற அந்த மேலாவது காட்டப்படுகிற கண்கள், அவனுடைய முகத்தில் காட்டப்படுகிற கண்களும் சரி, இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த கண்களும் அது இரத்தம் கலங்கின கண்கள். மேலும் பல விலங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மயில், வெள்ளாடு, பன்றி, ஆமை, அடுத்தது இங்கே இந்த படத்தில் சிங்கம் அல்லது சிறுத்தை கூட போட்டிருப்ப படத்தில், பாம்பு, தவளை போன்ற விலங்குகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இவற்றுடைய தன்மைகள் என்னென்ன என்று சொல்லி இதெல்லாம் எதை குறிக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவது, மயில் என்பது அது பெருமையை குறிக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். ஆனாலும் இப்படியாகலாம் அது பெருமையாக அந்த ஒளியின் தூதன், அந்த ஒளியின் தூதனாகிய லூசிபர் இப்படியாக பெருமை கொள்ளுகிறான். கடவுள் ஒரு முக்கியமான ஒரு தூதனாகிய லூசிபரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவன் அதிலே மிகுந்த பெருமையாயிருந்து, நான் தேவனுக்கு மேலாக உயர்வேன், என் சிங்காசனத்தை உயர்வேன் என்று சொல்லி அவன் அந்த அளவுக்கு பெருமை அவன் கொள்ளும் பொழுது 15ஆவது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நீ அகாதானமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். அப்படியாக நீ அதல பாதாளத்திலே நீ இப்படி விழுந்து போனாய், பெருமையினாலே இப்படி வீழ்ச்சி அடைந்தாய் என்று இங்கே வசனம் காட்டுகிறது. மிக சிறப்பாக பாபிலோன் நகரத்தை அழகாக கட்டிய, தொங்குந்தோட்டத்தை எல்லாம் கட்டிய அரசனாகிய நேபுகாத் நேச்சார், அவன் அந்த உப்பரிகையிலே, அரண்மனையினுடைய உப்பரிகையிலே தான் கட்டின நகரத்தை, அதனுடைய அழகை, கட்டிடங்களை, நீரூற்றுகளை அதெல்லாம் பார்க்கும்போது அவன் பெருமை கொண்டான். பெருமை கொண்டு, இது என் மகா பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி, என்னுடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லி நினைத்து பெருமைப்பட்டு கொண்டு அவன் இருக்கும்பொழுது அவன் திடீரென்று வீழ்ச்சி அடைகிறான். அவன் மனிதனுடைய சுபாவத்தை நீங்கி அவன் ஒரு மிருகத்தை போல அவன் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தான். அவனுடைய உடம்பிலே முடி
முழுவதும் மயிர் நிறைந்தது. ஒரு காட்டு மிருகத்தை போல அவன் அந்த காட்டில் இருக்கக்கூடிய கிழங்குகள் புல்களை தின்று கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இப்படியாக பெருமையான பலர் விழுந்து விடுகிறார்கள். உலகத்திலே பெருமை அப்படியாக ஒரு வீழ்ச்சியை கொண்டு வருகிறது.